அச்சம் எந்த வகையிலேயாவது உனக்கு ஒரு அச்சம் வருமானால் அச்சத்தை நீக்கிறவன் முருகன் என்கின்றதை சொல்லும்படியான இந்த ஒரு பாசுரம். அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் என்ன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். முருகன் என்று எம்பெருமானுக்கு ஒரு அழகான பெயர், தமிழ் பெயர். எப்படி கிருஷ்ணனை கண்ணன் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதுபோல ஒரு அழகான பெயர், தமிழ் பெயர் அவருக்கு ஏற்பட்டது. இதெல்லாம் பிரேம நாமம், செல்லமா கூப்பிடக்கூடிய நாமம். இதுக்கு சான்ஸ்கிரிட் டிக்ஷனரியில் இருக்கான்னு பார்க்கக்கூடாது, இது வேதத்துல வருதான்னு பார்க்கக்கூடாது. வேதத்துல சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோம் அப்படின்னு வரத காட்டிலும் முருகா முருகா முருகா. ஏன் அப்படின்னா பண்டரிபுரத்துல எல்லாரும் விட்டால் 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 அப்படிங்கிறா. விட்டல்னு பகவானுக்கு பெயர்னு ஒன்னும் சான்ஸ்கிரிட் டிக்ஷனரி எல்லாம் காணுமே. விட்டல்னு சொல்லுவாளே நாள் அந்த ஊர்ல அந்த சுவாமிக்கு விட்டல்னு பெயர். விட்டல்னு சொல்லுவானே நாள் முத்து நாமம், செல்லம். அப்படி செல்லன்னு வரும் பொழுது அந்த நாமத்தை சொல்லும் பொழுது பரமேஸ்வரனுக்கே வேதோக்தமான நாமங்களை விட, இதிகாச புராணங்கள்ல சொல்ற நாமங்களை விட தன்னுடைய பக்தன் அன்பு கணிஞ்சு கூப்பிடுற நாமத்துலதான் எம்பெருமானே மகிழறான் அப்படிங்கிறார். அதனால முருகா 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 நீ சொன்னையானால் சொல்லுவதற்கும் அழகா இருக்கு, ரம்யமா இருக்கு, இனிமையாவும் இருக்கு. இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னால் ரெண்டு அர்த்தம். சிறந்த மகாவீரன் ஒரு அர்த்தம், அதி சுந்தரமானவன் என்று ஒரு அர்த்தம். அழகா அழகா அழகான்னு கூப்பிடுறது போலதான் முருகா முருகு அப்படின்னு சொன்னாலே பொலிவுன்னு அர்த்தம். பொலிவு உடையவன், முருகு உடையவன் முருகன், பொலிவு உடையவன். அங்ககாந்தி மனோகரான்னு பக்தாள்லாம் பாடுறான். தன்னுடைய அங்க காந்தியினாலேயே எல்லாரையும் கவரும்படியான ஒரு அழகு உடையவனா இருப்பதனாலே முருகா முருகா என்று அந்த முருகா என்று ஒருகால் நினைக்க இந்த பாடல் இருக்கிற அழகு. முருகா என்று ஒரு கால்னா ஒரு சமயம், ஒரு காலத்துல பலகாலம் நினைக்கணும். பலகாலம் நினைக்கிறது அப்புறம் கட்டம். ஒரு தரம் சகிருதபி அப்படின்னு புராணங்கள் சொல்றது. பகவன் நாமத்தை அகண்ட பஜனை பண்ணணுங்கிறது ஒரு பட்சம். ஒரு தரம் பகவானுடைய நாமத்தை சொன்னா கூட போருங்கிறதான் இந்த பதிகம் ஒரு கால்ங்கிறது. அந்த பதிகத்தினுடைய அமைப்பு ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும். இந்த பத அமைப்பை பார்த்தா சொல்ல அலங்காரம் இது. ஒரு கால் நினைக்கும் இருகாலும் தோன்றும். இவன் நினைச்சது ஒரு கால், இரு காலும் தோன்றும்னால் இரண்டு திருவடியும் நம் எதிரில் தோன்றும். ஒரு கால் நினைச்சியானால் உடனே முருகனுடைய இரண்டு திருவடியும் நம் எதிரில் தோன்றும். இந்த பாடல் அமைஞ்சது. அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் என்று இந்த பதிகம். அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றுன்னா உன்னுடைய முகத்திலே அஞ்சுகின்ற முகம் தோன்றல். ஐயோ என்னாக போறதோ தெரியலையே அப்படின்னு நம்ம முகத்துல அச்சம் தோணில், நம்முடைய முகத்துல அச்சம் தோன்றினால் ஆறு முகம் தோன்றும். உடனே நம் எதிரில் தோன்றும். நீ ஏண்டா கவலைப்படுற, நான் இருக்கிறேன். நீ ஒரு முகத்தால என் திருப்புகழ பாடினியானா உன்னை ஆறு முகத்தால நான் கவனிச்சுட்டு இருக்கேனே. 12 கண்களாலையும் உன்னை கட்டாட்சம் பண்ணிட்டு இருக்கேனே. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு. நெஞ்சிலேயே கவலைகளும் அச்சமும் சகஜம்தான். குடும்ப வாழ்க்கையில அச்சமும் கவலைகளும் இருக்கத்தான் இருக்கும், இல்லாம இருக்காது. இதுதான் உலக இயற்கை. பலவிதமான கவலைகள் நம்ம பத்தியும் இருக்கலாம், நம்முடைய பரிவாரத்தை பத்தியும் இருக்கலாம், நம்ம மக்களை பத்தியும் இருக்கலாம், ஆபீஸ பத்தியும் இருக்கலாம். இதெல்லாம் சகஜம்தானே. அதான சம்சாரம். நிஷ்கவலையாக சங்கல்பமே இல்லாத போயிட்டா மோட்சம். எப்போ சங்கல்ப விகல்பங்கள் இருக்கோ அப்போ கவலைகளும் வந்துட்டு தான் இருக்கு. இந்த கவலை நம்ம அறியாம
நாம் முருகனுக்கு ஆட்பட்டவன்கிற நினைவு இல்லாம, அவர் நம்மளை ஏத்துண்டுக்கிறார் காப்பாத்துறாருங்கிற நினைவும் இல்லாம கவலைப்பட்டே பழக்கமான வாசனை இருக்கிறதுனால திடீர்னு என்ன ஆகுமோ அப்படின்னு இப்படி நினைக்கும் பொழுதே அங்க ஒரு காலண்டர் மாட்டி அதுல முருகன் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நெஞ்சிலேயே அந்த குழந்தை முருகன் நம்மளை பார்த்து சிரிக்கிறது தெரியுமே. அப்படி இருக்கும் பொழுது பற்றுன்னு நம்முடைய குருநாதர் ஞாபகம் வரும். குருநாதர் தான் முருகன், முருகன் தான் குருநாதர். எவ்வளவு பாட்டிலே குருநாதா குருநாதான்னே பாடுறார். அப்ப குருவை ஆசிரிச்சிருக்கிறவனுக்கு அந்த குருவன் நினைவு வந்து விடுத்தானால் உடனே கவலை எல்லாம் குருவனுடைய முகம் வந்தாலே. அதனால பெரியோர்கள் பாடியிருக்கார்கள், சிந்தா நாஸ்திகிலே தேஷாம் சிந்தா நாஸ்திகிலே. கவலையே கிடையாது. யாருக்கு கவலை கிடையாது அப்படின்னா பரமஹம்ச குரு பத சித்தானாம் பிரம்மாணம் தாமிருதமத்தானாம். பரமஹம்ச குரு பத சித்தானாம். குருவை ஆசிரிச்சவர்களுக்கு ஒரு கால் கவலை மேல் கவலை வந்தாலும் உடனே அடுத்த க்ஷணம் அந்த குருநாதன் நம்ம பார்த்து சிரிக்கிறது நம்ம நினைவுல வரும் இல்லையா. 5 முகம் தோணும் பொழுது 6 முகம் நம்முடைய நினைவுல வரும். அப்போ நம்முடைய ஹிருதயத்துல உள்ள அச்சம் தானே நீங்கிவிடும். அப்ப பெரிய யுத்தத்துல கூட வேல் பிடிச்சு நின்ற யுத்தம் பண்ணும் போது போன்ற ஒரு தைரியம் வந்துடும் என்கிறார். வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும். அப்பொழுது அஞ்சேல் அப்படிங்கிற ஒரு அபயஹஸ்தமும்